ஆயுஷ்மான் பாரத் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல கிட்டத்தட்ட 12 கோடி குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் செய்யக்கூடிய, அதுவும் ஃபுல்லா அரசாங்கம் பேர் பண்ணக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு ஸ்கீம். மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பிஎம்ஜே அப்படிங்கிற ஆயுஷ்மான் பாரத். மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லப்படக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு? எந்த அளவுக்கு செயலிழந்த ஒரு ஸ்கீமாக இந்த ஸ்கீம் இருக்கு? இதனால நீங்களும் நானும் எப்படி பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த நாடே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன பத்தியும் ஓட் சோரிய பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தி ஊடகங்கள்ல வெளியில வந்தது. அதாவது 7ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 650 தனியார் மருத்துவமனைகள் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல இருந்து நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைம்ஸ் மூலமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் பாக்கி கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டிடுச்சு. இத செட்டில் பண்றதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல இந்த பினான்சியல் பர்டனை எங்களால பேர் பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்கீம்ல இருந்து நாங்க பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரியானாவை தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்திலயும் ஆகஸ்ட் 16ஆம் தேதியில இருந்து தனியார் மருத்துவமனைகள் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல இருந்து நாங்க வித்ட்ரா பண்ணிக்கணும். ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய தொகை இன்னும் நிலுவையில் இருக்கு. அதை தர இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒன்றிய அரசு மேல குற்றச்சாட்டு வச்சு இவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹரியானால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல அரசாங்கம் இந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு கிளைம்ஸ்க்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தொகை இருக்கு. கடந்த மாதம் நாங்க வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு ஐஎம்ஏ வந்து மிரட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி மட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க. இது வெறும் 10% கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு ஹரியானாவிலையும் மணிப்பூர்லயும் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலை விரைவில் மற்ற மாநிலங்களிலும் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்தியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க.